ஜெயலலிதாவின் சொத்துக்களை ஒப்படைக்க தடை நீட்டிப்பு, கர்நாடக நீதிமன்றம் உத்தரவு. மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா குறித்து சர்ச்சையான கருத்து தெரிவித்த விவகாரம். எச். ராஜா மீது சென்னை விமான நிலையம் போலீசார் வழக்கு பதிவு. ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மறுமலர்ச்சிக்கான சட்டங்களை இயற்றியவர் கலைஞர் என முதலமைச்சர் பெருமிதம். கலைஞர் நூற்றாண்டு விழா வினாடி வினா போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தது. ஜார்க்கண்டில் மீண்டும் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் பதவிக்கு பாஜக கூட்டணி கட்சிகளிடையே கடும் போட்டி. ஏக்நாத் ஷிண்டேவுக்கு பதிலாக தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக்க பாஜக வியூகம். முதலமைச்சர் பதவி குறித்து பின்னர் பேசி முடிவு செய்யப்படும். மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பேட்டி. தேர்தலில் எனக்கு கிடைத்த வெற்றியை மக்களுக்கு கிடைத்த வெற்றி என உணரச் செய்யும் வகையில் எனது பணிகள் இருக்கும். வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்து பிரியங்கா காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடந்த 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி. மருத்துவர் கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்த நிலையில் மம்தா பானர்ஜியின் செல்வாக்கு குறையவில்லை. கர்நாடகாவில் மத்திய அமைச்சர் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமி சின்னப்பட்னா தொகுதிகள் தோல்வி. இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது காங்கிரஸ். மகாராஷ்டிராவில் நல்லாட்சிக்கு மீண்டும் வெற்றி கிடைத்துள்ளது. பிரதமர் மோடி பெருமிதம். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளை நம்ப முடியவில்லை. தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் கருத்து. வயநாட்டில் பாஜக வேட்பாளர் பெரும் பின்னடைவு. நவ்யா ஹரிதாஸ் டெபாசிட் இழந்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள் இந்தியா அபார பந்து வீச்சு. 104 ரன்களில் சுருண்டது ஆஸ்திரேலியா. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா ரன் குவிப்பு. துவக்க ஆட்டக்காரர்கள் ஜெய்ஸ்வால், கே.எல். ராகுல் அபாரம். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி இந்தியா 172 ரன்கள் சேர்ப்பு. தன்னை பற்றி அவதூறு பரப்பிய சமூக வலைதளங்கள் யூடியூபர்களுக்கு இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் நோட்டீஸ். நீக்காவிட்டால் 2 ஆண்டு தண்டனை கிடைக்கும் வகையில் அவதூறு வழக்கு தொடர்வேன் என்றும் அறிவிப்பு. கௌதம் அதானிக்கு புதிய சிக்கல். அகமதாபாத்தில் உள்ள அதானியின் படை வீட்டிற்கு சம்மன் அனுப்பியது அமெரிக்கா. 21 நாட்களில் ஆஜராக உத்தரவு.